ஹாய் ஹலோ வாரீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு புது வகையான செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன செடின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் அந்தூரியம் பிளான்ட்டு. அந்தூரியம் பிளான்ட்டை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கல. முடிஞ்சு போன டிசம்பர் மாதம் முடிஞ்சு ஜனவரி வந்துடுச்சு. டிசம்பர் மாதம் முடிஞ்சது பாருங்கள். அந்த டிசம்பர் மாதத்துக்குரிய ஸ்பெஷலான ஒரு பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிசம்பர் மாதம்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் உடனே வர்றது டிசம்பர் பூக்கள் தான் ஞாபகம் வரும். நம்ம டிசம்பர் பூக்களை பற்றி பார்க்கல, வேறு ஒரு செடியை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன செடின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிசம்பர் லேடி. இந்த செடியோட பேர் டிசம்பர் லேடி அல்லது கிறிஸ்மஸ் லேடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் இந்த பேர்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர்லேருந்து டிசம்பருக்குள்ளே இதோட க்ரீன் லீஃப் எல்லாமே அப்படியே மேலே வர்ற எல்லா லீஃபும் ஒயிட் கலரில் மாறிடுங்க. அந்த கிறிஸ்மஸ் டைமில் இது அப்படியே ஃபுல்லாக ஒயிட்டாக மாறி இருக்கும். அதனால் இந்த கிறிஸ்மஸ் லேடி இல்லைன்னா டிசம்பர் லேடி அப்படின்னு இதுக்கு பேர் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், கீழே இருக்கிற இலையெல்லாம் க்ரீனாக இருக்குது. அப்படியே இதோட இலைகள்லாம் மாறி ஃபுல்லாகவும் அப்படியே ஒயிட் கலரில் மேலே மாறி வந்துடுங்க. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இந்த செடி பார்க்குறதுக்கு இந்த பாயிண்ட் செட்டியான்னு ஒரு செடி இருக்கும் பாருங்கள். ரெட் கலர், எல்லோ கலர், நிறைய கலர்ஸ் இருக்கும். அதில் பிங்க்கு, டபுள் கலர், அது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கும். அந்த இனத்தை சேர்ந்த ஒரு செடி தாங்க இது. அதை எப்படி நம்ம கட் பண்ணால் வெள்ளையாக பால் வரும் இல்லைங்களா, அதே போல் தான் இதுலையும் கட் பண்ணால் லைட்டாக வெள்ளையாக பால் வருது. அந்த பாயிண்ட் செட்டே அப்படி தாங்க. அந்த சீசன் வரும்போது ஃபுல்லாக மேலே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். ரெட் கலரு அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது அதில். அந்த மேலே இருக்கிற லீஃப்லாம் பார்த்திங்கன்னா அது பூ கிடையாது, அதோடய இலை தான் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். அது மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா இலை தான் இதுவும் அப்படியே அந்த நவம்பர் டிசம்பர் வந்துச்சுன்னா மேலே இருக்கிற இலையெல்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் மாறிடுது. இதில் குட்டி குட்டியாக பூவும் இருக்குதுங்க. குட்டி குட்டியாக ஒரு ஒயிட் கலரில் எல்லோ நடுவில் வந்து ஒரு பூ வருது. அதுவும் சின்ன சின்னதாக ஒரு ஸ்டார் மாதிரி. நம்ம கிறிஸ்மஸ் மரத்தெல்லாம் பார்த்திங்கனாக்கா சின்ன சின்ன ஸ்டாரு நம்ம ஃபிட் பண்ணி வைப்போம் பாருங்கள். அந்த மாதிரி வெள்ளை கலரில் அந்த க்ரீன் ஒயிட் அதில் சின்ன சின்னதாக ஸ்டார் மாதிரி ஒரு சின்ன சின்ன பூக்கள் பார்க்கவே நல்லா அழகாக இருக்குங்க. இது வின்டர் சீசன் முடிஞ்சதும் கலர் மாறி அப்படியே அந்த கலர் வந்துடுது. இது நல்ல ஒரு வெயிலில் வளரக்கூடிய ஒரு செடி தாங்க. நல்ல வெயிலில் வச்சோம்னாலும் கொஞ்சம் பார்ஷியல் ஷேடில் வச்சாலும் நல்லா வளருது. இதுக்கு மண்கலவான்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் பாருங்களேன், கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள். ஒரு இலை இது பாருங்கள். இந்த மாதிரி தான் அந்த கட்டாச்சுன்னா வெள்ளையாக பாயிண்ட் செட்டி எவ்வளோ வரும் பால் வரும் பாருங்கள், அதே போல் இதுலேயும் வருது. இதில் மண்கலவை வந்து நல்ல ஒரு வெல் ட்ரெயின்டு சாயில் மிக்ஸ் தாங்க. தண்ணி தேங்கி நிற்காத அளவுக்கு ஒரு மண்கலவை நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். தண்ணி நிற்காத மண்கலவன்றதால ஒரு நாள் விட்டு ஒரு நாள், நல்ல வெயிலில் வேறு வைக்கிறோம் இல்லைங்களா, அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றினா போதுங்க. இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப கம்மி தாங்க. அதிகம் உரம் கொடுக்க தேவையில்ல. அந்த சீசன் வர அந்த ஸ்ப்ரிங் சீசனுக்கு முன்னாடி நம்ம நல்லா கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உரம் கொடுத்து விட்டுட்டோன்னா புது துளிர் நிறைய எடுக்குதுங்க. அது எடுத்ததும் அதுக்கு மேலே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஒயிட்டாக வருது. இது முடிஞ்ச உடனே திரும்ப நம்ம அதை கட் பண்ணி விட்டோம்னா மறுபடியும் அதிகமாக துளிர் எடுக்க ஆரம்பிச்சிடும். இது இந்த நவம்பர் டிசம்பரில் மட்டும்தான் ஒயிட்டாக ஆகுது. ஏன்னா நான் இதை வாங்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு மேலே ஆகுது. க்ரீன் கலராகவே தான் இருந்தது. இப்போ தான் இந்த நவம்பர் டிசம்பரில் தான் இதோட கலரே சேஞ்ச் ஆச்சு எனக்கு. அது வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகலை. இதோட ப்ராப்பகேஷன் பார்த்திங்கன்னா இதில் சீடு எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. குட்டி குட்டி பூக்கள் தான் வருது. அதனால் ப்ராப்பகேஷனில் சீடு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் கட்டிங்ஸ் நம்ம எடுத்து மண்ணில் ஊனி விட்டோம்னா உடனே நமக்கு புது புது செடி கிடச்சிருங்க. கட்டிங்ஸ் தான் இதோட ப்ராப்பகேஷனு.
சாயில் மிக்ஸும் பார்த்துட்டோம். சாயில் மிக்ஸு அப்புறம் இதுக்கு ரொம்ப உரம்லாம் தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா போதும். இதில் சின்ன சின்னதாக ஒரு பூ எடுக்குன்னு சொன்னேன் பாருங்கள், அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், இந்த பூக்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சின்ன சின்னதாக ஸ்டார் வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். சின்னதாக ஒரு ஸ்டார், நடுவில் ஒரு எல்லோ, நல்லா இருக்குல்ல? இது மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கோங்க. ஒரு புது வகையான பூச்செடி பழச்செடி பற்றின வீடியோக்கள் தொடர்ந்து வரும். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.